லாஸ்ட்டாக நான் போட்டிருந்த வீடியோக்கு வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு பர் ட்ரேக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ வந்து அவருக்காக நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர் ட்ரே வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா சிங்கிள் டைம் யூஸ் பண்ணுறதும் இருக்கும், மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். மல்டிபிள் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ரே மிஸ்ட் பண்ணுற பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக ஸ்டெரிலைசேஷன் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 டைம்ஸ் கிட்ட நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம சிங்கிள் டைம் யூஸ் என்னென்ன பண்ணுவோம்னா அந்த டைமுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டை டிஸ்கார்ட் பண்ணிவிடுவோம். என்னென்னா கொக்கோபீட் க்ரோயிங் மீடியம், அப்புறம் வந்து சீடு பார்த்தீங்கன்னா பர் ட்ரேக்கு ஒரு 30 to 40 கிராம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி க்ரோயிங் மீடியம் பார்த்திங்கன்னா 1.5 kg வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த க்ரோயிங் மீடியம் பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்ட்டு கொக்கோபீட்டும். இது வந்து நம்ம இடத்துல இருக்க டெம்பரேச்சருக்கு மாய்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். வந்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இப்போ அர்பன் ஏரியாஸில் மைக்ரோக்ரீன் நீங்கள் வளர்த்துறீங்கன்னா எப்படி இருக்குன்னா நம்ம பல்காக கொக்கோபீட் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. 1 kg 1 kg அந்த மாதிரி தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். இப்போ 3 ட்ரேக்கு பார்த்திங்கன்னா 1 kg கொக்கோபீட் வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து வாட்டரில் சோக் பண்ணும்போது 3 kg கிட்ட வரும். அதில் வந்து எவ்வளோ நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு உங்களுக்கு அமௌண்ட் ஆகும். இப்போ நான் வந்து மேக்ஸிமமாக சொல்கிறேன், ஒரு 30 to 40 ருபீஸ் கிட்ட நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் கொக்கோபீட் க்ரோயிங் மீடியம்க்கு. அதுக்கு மேலே நம்ம அதுக்கு எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ மொத்தமாக ஒரு 88 ருபீஸ்லேருந்து 90 ருபீஸ்க்குள்ளே தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பர் ட்ரேக்கு. இதே நீங்கள் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் 200 to 300 கிராம்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்கலாம். அப்போ பர் கிராம் 100 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ்லேருந்து 300 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த மைக்ரோக்ரீன்ஸ். இப்போ பிங்க் ரேடிஷ்லாம் பார்த்தீங்கன்னா பர் 100 கிராம்ஸே பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ்க்கு சேல் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் வந்து எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ். அந்த மாதிரி நீங்கள் போடுற சீடுக்கு ஏற்ற மாதிரி மினிமமாக நமக்கு எவ்வளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம்னா நமக்கு எவ்வளோ பட்ஜெட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 88 ருபீஸ் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஸோ நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 200 to 300 ருபீஸ் வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து நீங்கள் போடுற சீடை பொறுத்து மஸ்டர்டு நார்மலாக ஒயிட் ரேடிஷ் இதெல்லாம் நமக்கு அவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும். இதுவே எக்ஸாட்டிக் வெரைட்டி ப்ரொக்கோலி, அதே மாதிரி டிமாண்ட் அதிகமாக இருக்கும் ப்ரொக்கோலி, பிங்க் ரேடிஷ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக சேல் ஆகும். 100 கிராமே வந்து 230 ருபீஸ் வரைக்கும் சேல் ஆகும் நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து. ஸோ வந்து இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒன் டைம் செலவு பண்ணுற விஷயமான அந்த ட்ரேலாம் வந்து இப்போ நான் வந்து ஒரு பர் ட்ரே 250 to 280 வரைக்கும் வாங்கியிருக்கேன். பட் இப்போ வந்து நானே ஒரு பர் ட்ரே 100 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கும்போது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லைன்னா டிஎம் பண்ணுங்கள். பாய்.